இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 23:6 நான் வாசிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தாவீது எவ்வளவு அழகா இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அதில் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இம்மையோடு இந்த வாழ்க்கை முடிந்து போவதில்லை. இம்மைக்கு பிறகு மறுமைன்று ஒன்று இருக்கிறது. அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு வாழப்போகிற வாழ்க்கை தான் உண்மையான ஒரு வாழ்க்கை. அது ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை. தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம், அந்த பூமியில் இருக்கிற நாளெல்லாம் மட்டுமல்ல, அதற்கு பின்பும் நான் கர்த்தருடைய வீடு என்று ஒன்று இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு அதைத்தானே சொல்லியிருக்கிறார். நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அதற்கு பின்பு நான் வந்து உங்களை அங்கு அழைத்து செல்வேன் சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம். அநேகருக்கு இதை குறித்து தெரியவில்லை. ஊர்ல வீடு இல்ல, இங்க வீடு இல்ல, நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறேன், எங்க வீடு ரொம்ப குட்டியா இருக்குது, அப்படி பல விதத்துல புலம்புகிறோம். இது நிரந்தரமே அல்ல. ஆனால் அந்த பரலோகத்தில் இருக்கிற வீடு நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணுகிறதுக்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்திரிப்பதற்கு இந்த பூமியில தான் நாம் வேலை செய்ய வேண்டும். நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான் அங்கு வீடு கொடுக்கப்படும். நம்முடைய கிரியைகளை வைத்துதான் ஆண்டவர் பிரதிபலன் கொடுக்கிறார். இந்த பூமியில சுயநலத்தோடு நமக்காக வாழ்ந்து நம்முடைய இஷ்டப்படியே வாழ்ந்து முடித்து விடுவோம் என்று சொன்னால், அதற்கென்று அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னொரு இடத்தை வைத்திருக்கிறார், பாதாளம் பின்பு நரகம் என்று சொன்னேன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தரை மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது அவரால் நடத்தப்படுகிறவர்கள், நிச்சயமாகவே அந்த முடிவு ஆச்சரியமாக, அற்புதமாக, அதிசயமாக, ஆனந்தமாக இருக்கும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு நல்ல செல்வந்தனுக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சான். சரி, மேல பரலோகத்துல நான் எனக்குள்ள வீடு எப்படி இருக்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்படியே நினைச்சிட்டு படுக்கும்போது அவன் சொப்பனத்துல பாக்குறான். அவன் போய் பார்க்கும்போது போற வழியில ஃபர்ஸ்ட் அவனுடைய வேலைக்காரனுடைய வீடு நல்ல பிரம்மாண்டமா, நல்ல பிரமிப்பா, அழகா இருக்குது. பார்த்த உடனே இந்த செல்வந்தனுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆச்சரியம். என் வேலைக்காரனுக்கே ஆண்டவர் இவ்வளவு பெரிய மாளிகை வச்சிருக்கிறாருன்னா, நான் அவனுக்கு எஜமான், எனக்கு எவ்வளவு பெருசு வச்சிருப்பாருன்னு சொல்லி அந்த தேவதூதன்ட்ட கேட்கிறாரா, என் வீடு எங்கப்பா கொஞ்சம் காமின்னா. அப்படியே கூட்டிட்டு போய் ஒரு ஓரத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி இருந்துச்சுதான். இதான் பாடு. கேட்டா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு போய் இதெல்லாம் நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, என் வேலைக்காரன் கூட இவ்வளவு பெருசா வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப நீ சொல்றது கரெக்ட் தான். வேலைக்காரனுடைய வாழ்க்கை நீ பார்த்திருக்கிறியா? காலையில இருந்துச்சுன்னு தேடுறான், ஜெபம் பண்றான், என்னை சார்ந்து வாழ்றான், அநேகருக்கு உதவி செய்யறான். அவனுக்கு கிடைக்கிற கூலி வருமானம் கொஞ்சம் தான், ஆனா அதுலயும் நன்மை செய்யறான். ஆனா உனக்கு நிறைய வசதி இருக்குது, எல்லாம் இருக்கு. காலையில எழுந்த உடனே கணக்கு போடுறா, இன்னைக்கு எங்க இருந்தெல்லாம் பணம் வரணும், என்னென்ன புதுசா வேலை செய்யலாம், புதுசா ஆரம்பிக்கலாம். இதுல ஏதான் போது ஆண்டவரை தேட நேரம் இல்லைங்கிறா. பிறகு இங்க பரலோகத்துல எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும்? பூமியில தான் நீ சேர்த்து வச்சிருக்கா. உன் வேலைக்காரன் பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கல, பரலோகத்துல சேர்த்து வச்சிருக்கிறான். அதற்கு பிரதிபலன் தான் இதுன்னு சொல்லாப்லையா. பயந்து போய் கண்ணு முடிச்சிட்டாப்லையா. அந்த சொப்பனமும் முடிஞ்சிருச்சுது. பிறகு என்ன செய்திருப்பார் யோசித்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதிலிருந்து பரலோகத்துக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க ஆரம்பித்தார். ஏழைகளுக்கு கொடுத்தான், ஆண்டவரை தேடினான், ஆண்டவருக்காக ஓடினான். முடிவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்போ எப்படி முடியும்னு தெரியாது. ஆனா முடிவுல எதை பெற்றுக்கொள்ள போகிறோம்? ஒரு அந்த பூமியில பாடுகளும் வேதனையும் தொடரலாம், நன்மை கிருபையும் தொடராமல் போயிருக்கலாம். ஆண்டவரை நாம் தொடருவோம். ஒரு நாள் அதுவும் மாறும். தீமையை நன்மையை மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், இழப்புகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், தொடர்ந்து தைரியம் கொடுத்து ஓட வைக்கிறவர், கூட இருந்து நடத்துகிறவர். இந்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மளை அர்ப்பணித்து விடுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை தந்திருக்கீங்க, புதிய கிருபைகளை தந்திருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்களுக்கு இந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வாசஸ்தலங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமி நிரந்தரமற்றது அப்பா, பாதுகாப்பற்றது, வேதனையானது. ஆனாலும் இந்த வாழ்க்கை வேகமாய் நிழலை போல, புகையைப் போல ஓடி போகக்கூடியது. இதிலே சார்ந்து கொள்ளாமல் இங்கே இருக்க போறோம் என்கிற அந்த சிந்தனை எங்களை விட்டு எடுத்து போட்டுவிட்டு
உம்முடைய ராஜ்யத்தை தேட, உம்முடைய ராஜ்யத்துக்குரிய நீதியை தேட, அதோடு மட்டுமல்ல ராஜ்யத்துக்குரியவைகளை பேச சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்பவுமே எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் அப்பா உம்மை சந்திக்க ஆயத்தமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும். துதி கனமையுமே ஏற்றுக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் பிரசனம் அளவில்லாமல் ஒவ்வொருவரை நிரப்பி வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், தொடர்ந்து நடத்துவார். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேசத்தின் சுதந்திர தினம் பல விதத்தில் கொண்டாடலாம். ஆனாலும் இன்னும் பாவத்திலே சாபத்திலிருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட நாளை காண நமக்கு கிருபை பாராட்டுவார். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.